தம்பி சரி மறக்காம விடுங்க. கொஞ்சம் பின்னாடி இருக்கு. அண்ணா 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 தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வாங்க. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வாங்க. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வாங்க. திராவிட மாடல் அரசு வாங்க. அமைச்சர் கே.ஆர். பெரியப்பன் வாங்க. அமைச்சர் கே.ஆர். பெரியப்பன் வாங்க. நிரந்தர அமைச்சர் கே.ஆர். பெரியப்பன் வாங்க. பல்வேறு திருத்தங்களை சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து போக்குவரத்து துறை இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நவீன வசதிகளோடு அரசு பொதுத்துறை நிறுவனமாக அது இயங்கி வருகிறது. அப்பொழுது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய வழித்தடங்களில் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பேருந்துகளை இயக்குவது, அதே நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்துகள் பழமையடைந்து அவற்றை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இந்த நேரங்களில் மாற்றுகின்ற அந்த பொருட்கள் செயல்படுகிறார்கள். அந்த வகையில் இன்று ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற வழித்தடத்தில் புதிய பேருந்து இயக்குவதற்கான நிகழ்ச்சி கொண்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் 3-4 வழித்தடங்களில் நீடிக்கப்பட்ட வழித்தடங்கள் பேருந்து இயக்கின்ற நிகழ்ச்சி நடந்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கியமான போக்குவரத்து பிரச்சனை, அதிலும் குறிப்பாக மகளிருக்கான விடியல் பயணத்திற்கான பேருந்துகள் அனைத்தும் பெரும்பாலான தாய்மார்களுடைய செல்வதை வரவேற்கிறது. இது எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் வந்து டிஎம்கேயோட ஒத்து போகுது. தாவாக்கம் வந்து இதில் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடுத்துக்காக நடக்கூடாது. இது எப்படி பார்க்குறேன்? அதாவது எங்களுடைய இயக்கத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆட்சியின் முதல்வர் என்ற முறையிலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலும் அவர் இந்த எஸ்ஐஆர் என்ற அந்த பணியை செய்வது கொண்டு அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எஸ்ஐஆர் கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கமல்ல. அதே நேரத்தில் இவ்வளவு அவசர கோலத்தில் ஒரு பொறுப்பான பணியை ஒரு பருவ காலங்கள் ஒத்துழைக்காத இந்த காலகட்டத்தில் குறுகிய காலக்கெடுவில் செய்வதிலே தான் நெருக்கடிகள் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் அவர்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் என்ற முறையில் அதை ஆணையத்திற்கு அதை எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த பணி தமிழ்நாட்டில் ஒரு வீச்சிலே நடக்க வேண்டும் என்பதற்கு அரசு அலுவலர்கள் அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதில் முனைப்பாக ஈடுபட சொல்லியிருக்கிறார்கள். அதை செய்து அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் பொறுத்தவரை 55% வாக்காளர்கள் இந்த புதிய எஸ்ஐஆர் திட்டத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஓரளவு